Hey guys, welcome back. எதிர்பார்த்த மாதிரியே Samsung M35 வந்து ஒரு நல்ல பிரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இன்ட்ரோடக்டிவ் பிரைஸ் மட்டும்தான் வந்து சர்ப்ரைஸாக இருக்குது. பட் ரெகுலர் பிரைஸ் ஒரு சில பேர் வந்து டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்றது வந்து குயிக்காக நம்ம பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி அமேசானோட ப்ரைம் டே சேல் இந்த மாதம் 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய லான்ச்சஸ் டெய்லியுமே வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இந்த லான்ச்சஸ்னாலே வந்து ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வீடியோஸ்மே வந்து நம்ம சேனலில் கவர் பண்ண முடிய மாட்டேங்குது. A34 வந்து சிமிலர் ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் தான் இருக்குது. ஸோ A34 வீடியோ பண்ணலான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அப்படியே டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அண்ட் மறக்காம நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேல் டேல வந்து எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து நம்ம அங்கே போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பார்க்கும்போது மேஜராக சேஞ்சஸ் எதுவும் இல்லை. M34 பார்க்குற மாதிரியே இருக்கும். M15 பேக் டிசைனு அந்த திக்னஸ் எல்லாத்தையுமே வந்து அங்கேருந்து கடன் வாங்கிட்டாங்க போல. ஸோ இந்த வாட்டியுமே வந்து நல்ல ஒரு திக் அண்ட் பல்கான ஃபோனாக தான் இருக்க போகுது. ஸோ 220 grams வெயிட் இருக்குது, 9.1 mm திக்னஸ். பட் M34 என்னன்னா இனிஷியலாக வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலுமே வந்து போக போக நமக்கு செட் ஆகிடும். ஃபோன் நம்ம கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு நல்ல ஸ்டேடியான ஃபீல் இருக்கும். அந்த ஃபோன்லேயுமே வந்து சிமிலரான ஃபீல் நம்ம எதிர்பார்க்கலாம். F15 வந்து கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக இருந்தது. பட் F15 கொஞ்சம் காம்பேக்டான ஃபோனாக இருக்கிறதுனால வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் M35 வந்து கொஞ்சம் ஒரு டால் டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஃபோன். ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. ஃபோனோட பேக் மெட்டீரியலாக இருக்கட்டும், சைடு ஃப்ரேம்லாமே வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் என்னென்னா ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து கொரில்லா கிளாஸ் ஃபிட்டஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. அமேசானில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், பயங்கர டியூரபிளான ஃபோன். 2 meter டிஸ்டன்ஸ்லேருந்து கீழே போட்டாலுமே வந்து எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஃபோன் கீழே விழும்போது எந்த ஆங்கிள்லேருந்து கீழே போடுவோம் அப்படின்றதே வந்து நமக்கு தெரியாது. கொரில்லா கிளாஸ் ஃபிட்டஸ் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல டியூரபிளான கிளாஸ் தான். பட் ஸ்டில் வந்து ஒரு டெம்பர்ட் கிளாஸ் மாதிரி போட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு பெட்டர் சேஃப்டி வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஃப்ரண்ட் டிசைன் வந்து இந்த வாட்டர் ட்ராப் நாட்ச்லேருந்து ஃபைனலாக வந்து ஒரு பஞ்சோலாக கொடுத்துருக்காங்க. பட் பெசல்ஸ் எல்லாமே வந்து சிமெட்ரிக் பெசல்ஸாக கொடுத்ததுனாலுமே வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இது வாட்டியுமே வந்து AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.7 inch டிஸ்பிளே. பட் 1000 nits வரைக்குமே வந்து பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. யூடியூப்பில் வந்து HDR வீடியோ பிளேபேக் சப்போர்ட் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR வீடியோ பிளேபேக் சப்போர்ட் இல்லை. White 1 L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங்க்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனில் வந்து 6000 mAh பேட்டரி இருக்குது. 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸில் வந்து சார்ஜர் கிடையாது. பட் 6000 mAh அப்படின்றப்போ அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி 2 days 3 days எல்லாமே வந்து நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ரியல் வேர்ல்டு அதுவும் எக்ஸினோஸ் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சரி, இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண எக்ஸினோஸ் ஃபோன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோன்னா மேபி ஒரு 5500 mAh மாதிரி தான் வந்து ரியல் வேர்ல்டில் நமக்கு கிடைக்கும். M34லையுமே வந்து எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் மற்ற பிராண்ட் 5000 mAh பேட்டரி ஃபோன்ஸோட ஒரு பெட்டரான பேட்டரி பேக்கப் வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வைஃபைல அதிகமாக மல்டிமீடியா ஸ்ட்ரீம் பண்ணுற யூசர்ஸ்க்குமே வந்து 10 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து SOT கிடைக்கிறதுக்குமே வந்து சான்சஸ் இருக்குது. பேட்டரி ஓரியன்டாக நமக்கு வந்து பெருசாக காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதில்ல. M34 வந்து எக்ஸினோஸ் 1280 யூஸ் பண்ணாங்க. இந்த வாட்டி வந்து எக்ஸினோஸ் 1380 ஓரளவுக்கு டீசென்டான அப்கிரேட் உள்ள சிப்செட் தான் இது. பட் ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சிப்செட் கிடையாது. பை த சேம் டைம் வந்து கேமர்ஸ்க்கு ஃபேவரபுளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பெஞ்ச் மார்க்லாம் வேணும் ப்ரோ, அந்த 100 ஸ்கோர்லாம் சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 6 lakh வந்து ஸ்கோர் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அதுவுமே வந்து சாம்சங் 100 ஸ்கோர் ஏதாவது ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து அவங்க கண்டிப்பாக லேப் கண்டிஷனில் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து ஒரு பெட்டரான ஸ்கோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பட் ரியல் வேர்ல்டில் நார்மல் டெய்லி நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறக்கும், மெனு நேவிகேட் பண்ணுறதுக்கு, டீசென்டான மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். BGMI மாதிரி ஒரு இன்டென்ஸான கேம்ஸுமே வந்து நம்ம ஒய்ஃபைல மேபி கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ப்ளே பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக பேப்பர் கூலிங் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணதான் சொல்கிறாங்க. ஃபோன் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இவங்க பண்ணியிருக்காங்கன்றது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிய வரும். அண்ட் சாஃப்ட்வேருமே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் இருக்குது. Android 14 பேஸ் பண்ணால் One UI 6.1 வருது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குமே வந்து 4 வருஷம் மேஜர் அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பட் சாம்சங் அட்லீஸ்ட் M சீரிஸ்க்கு ஒரு 2 years இல்லை 3 years லிமிட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. 4+5 years அப்டேட்ஸ் வந்து ஒரு ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சிப்செட்டுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். பட்ஜெட் டு மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸ்க்கு வந்து 4-5 அப்டேட் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க, ஃபோன் வந்து கண்டிப்பாக ஸ்லோ ஆகிறதுக்குமே வந்து பாசிபிலிட்டி இருக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஓவரால் One UIலேருந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சாஃப்ட்வேர் பெரிய பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் கேமரான்னு பார்க்கும்போது இந்த வாட்டியுமே வந்து ஒரு சில அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 13 MP கேமரா, ரியரில் வந்து 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு. ஸோ M34 பார்த்த மாதிரியே வந்து சிமிலரான கேமரா செட்டப் இருக்குது. பட் இந்த வாட்டி என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா OS சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. இப்போ புதுசாக மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுற ஃபோன்ஸில் நிறைய அல்ட்ரா வைடை நம்ம பார்க்குறது இல்லை.
ஸோ இந்த ஃபோனில் வந்து அல்ட்ரா வைட் ரீடைன் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயமா இருக்குது. ஸோ கேமரா பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் நானுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் சேல் ஆர்டர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கேமரா பர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றது வந்து நான் பார்க்குறேன். பட் என்னென்னா எக்ஸினோஸில் ஐஎஸ்பி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லோ லைட்டாக இருக்கட்டும், அந்த வீடியோ கேப்பபிலிட்டி எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவுமே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த வாட்டி என்ன அடிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து தூக்கிட்டாங்க. பட் அதுக்கு பதிலாக வந்து டூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. M55 மாதிரி நல்ல ஒரு ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான ஃபோன் அப்படின்னா எஸ் ஓகே, ஹெட்ஃபோன் ஜாக் வந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸ்டில் வந்து ஒரு நல்ல திக் அண்ட் பல்கான ஃபோன் தான். இதுலேயுமே வந்து வாண்டடாக ரிமூவ் பண்ணது தான் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கண்டிப்பாக ரீடைன் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி தான் என்னோடய ஃபீல் இருக்குது. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் ஸ்லாட் வந்து இருக்குது. ஸோ 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்லை ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டுக்கலாம். 8GB 128GB அண்ட் 8GB 256GB 2 வேரியன்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்ம A35க்கு சிமிலரான ஸ்பெக்ஸ் தான் இருக்குது. பட் A35ல என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தோன்னா பில்டு குவாலிட்டி கண்டிப்பாக வந்து மேசிவாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி A சீரிஸில் ஒரு பெட்டரான பில்டு வந்து A35ல இருக்குது. பட் ஸ்டில் வந்து இவங்க லான்ச் பண்ணக்கூடிய ப்ரைஸ் M35 அண்ட் A35க்குமே வந்து மினிமம் 10,000 வந்து ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் A35ல இருக்கக்கூடிய அதே ஸ்பெக் வந்து நம்ம M35ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் இருக்குது. நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு எக்ஸினோஸ் 1380 வந்து கண்டிப்பாக சஃபிஷியண்ட்டாக இருக்க போகுது. அண்ட் F54 மாதிரி ஃபோன்ஸ்லையுமே வந்து நம்ம பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ பார்த்ததில்ல. ஸோ இந்த ஃபோனோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் சேல் வந்து 20ஆம் தேதி அமேசானோட ப்ரைம் டே சேலுக்கு தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேலுமே வந்து கொண்டு வராங்க. மொத்தமாக வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. M15 என்ன பார்த்தோமோ அதே கலர்ஸ் தான் வந்து இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த அமேசானோட ப்ரைம் டே சேலில் பர்ச்சேஸ் பண்ணுற யூசர்ஸ்க்கு எந்த கார்டு யூஸ் பண்ணாலுமே வந்து ஃப்ளாட்டாக 2000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ கார்டு டிஸ்கவுண்ட் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 1000 ரூபீஸ் தராங்க. ஸோ எஃபெக்டிவாக வந்து நம்ம 17,000 ரூபீஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் ஏற்கனவே பழைய சாம்சங் யூஸராக இருக்காங்க அப்படின்னா மேபி IMEI டீட்டெயில்ஸ் எதாவது கேட்பாங்களான்றது தெரியல. அந்த யூசர்ஸ்க்கு ஸ்பெஷல் அடிஷ்னல் ஒரு 1000 ரூபி கேஷ்பேக் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த கேஷ்பேக்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சேல் டேட்டில் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் மூலமாக வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எஃபெக்டிவாக இந்த கேஷ்பேக்கு, பேங்க் டிஸ்கவுண்ட், கூப்பான் டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ணால் 15,999க்கு வந்து எஃபெக்டிவ் ப்ரைஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த ப்ரைஸ்க்கு என்னமோ வந்து M34லேருந்து ஓரளவுக்கு நல்ல அப்கிரேடாக தான் இருக்குது. M34மே வந்து அரௌண்ட் அந்த 20,000 ரூபீஸ் தான் வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ தான் வந்து நமக்கு இந்த அளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ M35மே வந்து ஒரு நல்ல டிவைஸாக தான் தெரியுது. நானுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் சேல் ஆர்டர் பண்ணுறேன். எந்த கலர் ஆர்டர் பண்ணலான்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் 80 டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.